السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألهاكم التكاثر حتى زرتم المقابر. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு, எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வுலகம் சார்ந்த விஷயத்தை பற்றி, அதனுடைய செல்வம் பற்றியும் அல்லாஹு தஆலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான்: அல்ஹாக்குமுத் தகாசுர், செல்வத்தை பெருக்கும் ஆசை உங்களை அல்லாஹ்வை விட்டும் பராக்காக்கிவிட்டது. ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், அதாவது மண்ணறையை, நீங்கள் கபரை மண்ணறையை சந்திக்கின்ற வரை இந்த செல்வ பெருக்கும் ஆசை உங்களை அல்லாஹ்வை விட்டும் பராக்காக்கி விட்டது அப்படிங்கிறத எல்லாமல்ல அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். அதாவது இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, அவசியமானதை அடைவதின் பக்கம் கவனம் செலுத்துவது, அதற்காக முயற்சிப்பது, அதற்காக உழைப்பது, அதற்காக சிரமப்படுவது போன்றவை வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாகும். அத்தியாவசியமில்லாத ஒன்றை பெறுவதற்காக அலைந்து திரிவது, அதற்காக முயற்சிப்பது, அதை பெறுவதற்காக ஏமாற்று வேலைகளை செய்வது, இதை மார்க்கம் பேராசை என்று குறிப்பிடுகிறது. இதை இஸ்லாம் வன்மையாக தடுக்கக்கூடிய, கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட பேராசை எந்த அளவிற்கு பேரழிவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதை கீழ்காணக்கூடிய ஒரு வரலாற்று குறிப்பு நமக்கு சுட்டி காட்டப்படுகின்றது. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. இது நீண்ட நெடிய ஒரு வரலாறாக இருக்கின்றது. சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி நாம் பார்த்தோமேயானால், துர்ருல் மன்சூர் என்று சொல்லக்கூடிய அந்த நூலில் பதிவு செய்யப்பட்ட இந்த செய்தி, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு பிரயாணத்தின் போது ஒரு மனிதன் தானும் அவர்களுடன் வருவதாக சேர்ந்து கொண்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் என்ன செஞ்சிட்டாங்க, அதுக்கு அனுமதி கொடுத்து தன்னோடு இணைத்து கொண்டார்கள். இருவரும் என்ன செய்கிறாங்க, ஒரு ஆற்றங்கரை ஓரமாக சென்று ஒரு இடத்துல உட்கார்ந்து என்ன செய்கிறாங்க, இருவரிடத்திலும் உள்ள அந்த 3 ரொட்டி என்ன செய்கிறாங்க, ஆளுக்கு ஒரு ரொட்டியை சாப்பிட்டு விட்டு மீதம் உண்டான ஒரு ரொட்டியை என்ன செய்கிறாங்க, அப்படி வச்சிருக்கிறாங்க. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்ணி குடிப்பதற்காக வேண்டி அருகில் உள்ள ஆற்றுக்கு போகிறாங்க. திரும்பி பார்த்த பொழுது அந்த ஒரு ரொட்டியை காணலை, அந்த ரொட்டி இல்லை. அப்போ நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரொட்டியை யார் எடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது, அவர் அந்த கூட வந்திருக்கக்கூடிய அந்த மனிதன் என்ன செய்கிறான், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எந்த ஒரு பேச்சும் பேசாமல், எதுவும் பேசாமல் அவனை அழைத்து கொண்டு அங்கிருந்து அப்படியே புறப்பட்டு என்ன செய்கிறாங்க, சிறிது தூரம் போனவுடன் ஒரு மான் என்ன செய்கின்றது, அதனுடைய 2 குட்டிகளுடன் என்ன செய்கின்றது, வந்து கொண்டிருக்கின்றது. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த 2 குட்டிகளில் ஒரு மான் குட்டி என்ன செய்கிறாங்க, அழைக்கிறாங்க. அது அருகில் வந்தவுடன் அதை பிடித்து என்ன செய்கிறாங்க, அறுத்து சமைத்து இருவரும் சாப்பிட்றாங்க. அதுக்கு பிறகு அதனுடைய எலும்புகளையும் மீதமுள்ள பகுதிகளையும் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சு என்ன செய்கிறாங்க, அல்லாஹுவின் அனுமதி கொண்டு எழுந்திருப்பீராக, அல்லாஹுவின் அனுமதி கொண்டு எழுந்திருப்பாயாக என்பதாக என்ன செய்கிறாங்க, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க. அது உயிர் பெற்று எழுந்து என்ன செய்கிறது, ஓட துவங்கியது. அது ஓடியது.
அப்பொழுது அந்த மனிதரிடத்துல நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்க, இந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டிய அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்லு, அந்த ஒரு ரொட்டியை யாருப்பா எடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது, அது எனக்கு தெரியாது, யார் எடுத்தாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் சொல்லிடுறான். பிறகு இருவரும் அங்கிருந்து போகிறாங்க. ஆறு ஒன்று என்ன செய்கின்றது, போகிற வழியில் குறுக்கிடுகின்றது. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த மனிதனின் கையை பிடித்து கொண்டு ஆற்றின் நீரின் மீது என்ன செய்கிறாங்க, தரையில் நடப்பது போன்று நடந்து போகிறாங்க. ஆற்றை கடந்த பின் அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டிய அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்லு. நம்ம இப்போ ஆற்றுக்கு மேலே நடந்து வந்தோம் இல்லையா, அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டிய அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்லு, அந்த ரொட்டி யாருப்பா எடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது எனக்கு தெரியாதுன்னே சொல்லிட்டான் அந்த மனிதன். பின்னர் அந்த இருவரும் என்ன செய்கிறாங்க, போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வனாந்திரத்தை அடைந்தவுடன் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய மணலை ஒரு குவியலாக ஆக்கி என்ன செய்கிறாங்க, அல்லாஹுவின் அனுமதி கொண்டு தங்கமாக மாறிவிடுவாயாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது தங்க குவியலாக மாறிவிடுகின்றது. அதற்கு பிறகு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்கிறாங்க, அதை 3 பங்குகளாக வைத்து சொல்கிறாங்க, ஒரு பங்கு எனக்குப்பா, மற்றொரு பங்கு உனக்கு, 3வது பங்கு அந்த ரொட்டியை எடுத்தவனுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதுதான் தாமதம். உடனே அவன் சொன்னா, நான் தான் அந்த ரொட்டியை நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னவுடன் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, இவை அனைத்தையும் நீயே எடுத்துக்கொள் அப்படிங்க என்பதாக சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டும் வெளியேறி சென்று விடுகின்றார்கள். அந்த மனிதன் அந்த பொற்குவியலை பாதுகாத்து அங்கேயே உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் 2 மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, தூரத்திலிருந்து வர்றாங்க. பக்கத்தில் வரவும் அவனை கொன்றுவிட வேண்டும் என்பதாக திட்டமிட்டு கொண்டு அந்த பொற்குவியலை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதாக எண்ணக்கூடிய அந்த இருவரினுடைய அந்த பேச்சு இந்த மனிதனுக்கு விளங்கி கொள்கின்றது. அவங்க திட்டமிடுறத விளங்கி கொண்ட இவன் என்ன செய்கிறான், அந்த 2 மனிதர்களிடத்துலையும் சொல்கிறான், இதை 3 பங்குகளாக பிரித்து நாம் 3 பேரும் எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை சொல்கிறான். அதே போன்று அந்த இருவரும் என்ன செய்கிறாங்க, சம்மதம் தெரிவித்து பொற்குவியலை பாதுகாத்து கொண்டு இருக்கக்கூடிய நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு வந்த அவன் சொல்கிறான், பசியாக இருக்குது, பக்கத்தில் போய் உங்களில் யாராவது ஒருத்தர் என்ன செய்யுங்க, உணவு வேண்டுவாங்க, அந்த உணவை சாப்பிட்டு விட்டு நாம் என்ன செய்வோம், இந்த பொற்குவியலை எடுத்துக்கொண்டு நாம் என்ன செய்வோம், போவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தவுடன் அவர்களில் அந்த இருவரில் ஒருவரை என்ன செய்யப்படுகின்றது, உணவு வாங்குவதற்காக வேண்டி அனுப்பப்படுகின்றது. உணவு வாங்க சென்ற அந்த மனிதன் அவனுக்குள்ள ஒரு பேராசை எப்படி ஏற்படுதுன்னா, உணவை வாங்கி அதில் நாம் என்ன செய்வோம், விஷத்தை கலந்து அந்த இருவருக்கும் கொடுத்து விட்டு நாம் இந்த தங்க பொற்குவியலை நாம் என்ன செய்வோம், எடுத்துக்கொள்வோம் என்பதாக உணவு வாங்க போனவனுடைய எண்ணம். இந்த பொற்குவியலை பாதுகாத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த இருவரும் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. எப்படி என்றால், உணவு வாங்கி வந்தவுடன் அவனை என்ன செய்யணும், நாம் கொன்று விடுவோம், இந்த பொற்குவியலை தங்க குவியலை நாம் என்ன செய்வோம், நாம் இருவரும் பங்கிட்டு எடுத்துக்கொள்வோம் என்பதாக இப்படியான ஒரு பேராசை அந்த 3 நபர்களுடைய உள்ளத்திலும் இருந்துச்சு. கடைசி அவனும் என்ன செய்கிறான், உணவை வாங்கி அதில் விஷத்தை கலந்து கொண்டு வரான். வந்தவுடன் பேசி வைத்தபடி இந்த இருவரும் என்ன செய்கிறாங்க, உணவு வாங்கி வந்தவனை கொன்று விடுகின்றார்கள். கொன்றுவிட்டு நாம் இந்த உணவை சாப்பிட்டு விட்டு நாம் என்ன செய்வோம், அந்த பொற்குவியலை எடுத்து செல்வோம் என்பதாக எண்ணி சாப்பிடுகின்றார்கள். சாப்பிட்டால் விஷம் தோய்ந்த அந்த உணவு அவர்களை மரணிக்க செய்து விட்டது. ஆக 3 நபர்களும் என்ன செஞ்சாங்க, பிணமாகி விட்டார்கள், செத்து மடிந்து விட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மீண்டும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வழியாக அவர்களும் அவர்களுடைய
தோழர்களும் வருகின்ற பொழுது இந்த 3 நபர்களும் பிணமாக கிடந்ததை பார்த்துவிட்டு தம் தோழர்களிடம் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்களாம், இதுதான்ப்பா உலகம், இதுதான் உலகம். ஒரு பேராசையின் காரணத்தினால எப்படி செத்து மடிந்து கிடக்கின்றார்கள் பாருங்கள், எச்சரிக்கையாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்பதாக நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய தோழர்களுக்கு மத்தியில் சொன்னாங்க அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குறோம். இந்த செய்தி துர்ருல் மன்சூர் என்று சொல்லக்கூடிய அந்த நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பானவர்களே, ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, ஒரு மனிதன் கொள்ளக்கூடிய அந்த பேராசை பேரழிவைத்தான் ஏற்படுத்தும் என்பதை இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது. அதனால தான் எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செல்வத்தை பெருக்கும் ஆசை உங்களை அல்லாஹ்வை விட்டும் பராக்காக்கி விட்டது. எதுவரை என்றால், நீங்கள் மண்ணறையை சந்திக்கின்ற வரை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு நிலை எந்த மனிதனுக்கும் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறத எல்லாமல்ல அல்லாஹ் உணர்த்தி காட்டுகின்றான். அத்தகைய பேராசைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து எல்லா விதத்திலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நல் உபதேசத்தோடு நம்முடைய வாழ்க்கையை இனிதாக ஆக்கி, அது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற வாழ்க்கையாக ஆக்கி, இம்மை மறுமை வாழ்க்கையில் எல்லா விதமான பாக்கியம் பெற்ற ஒரு சிறந்த நல்லடியார்களாக வாழ வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.